அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரிஸ்மெஸ் உரிமையாளர் வின்சென்ட். நம்ம ரிஸ்மெஸ் நிறுவனம் ஆகஸ்ட் 4 ஆரம்பமானது. நம்ம நிறுவனத்தின் நோக்கம் தங்கள் வீட்டில் நடைபெறுகிற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து தருகிற நிறுவனமாக நமது நிறுவனம் இருக்கும். அனைத்து வகையான பந்தல் அமைப்பு, ஆடியோ அமைப்பு, ஃபோட்டோ, வீடியோ, டிஜே, ஆர்கெஸ்ட்ரா, சைவ அசைவ உணவு வகைகள் மற்றும் பரிமாறுதல் அனைத்தையும் சிறப்பாக செய்து தர நாங்கள் காத்திருக்கிறோம். தங்களுடைய மேலான ஆதரவை எங்களுக்கு தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற ஆரம்ப விழா நிகழ்ச்சிகளை தற்போது நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு மரியாதை செய்யும் வகையில் இந்த நிறுவனத்துடைய தலைவர் வின்சென்ட் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். அதேபோல் நன்றி மையத்தினுடைய நிறுவனர் தந்தையவர்கள் தனது பணிகளை ஒதுக்கி வைத்து இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து வாழ்த்துறை வழங்க வந்திருப்பதற்கு மகிழ்ந்து அவரை வருக வருகை என்று வரவேற்று இந்த பூநாளையை பொறுத்து வரவேற்று வருகிறோம். விவசாய குடும்பங்களாரை வருக வருகை என்று வரவேற்கிறோம். நகரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நகரத்தந்தை பாசத்திற்குரிய சகோதரர் முருகன் அவர்களை வருக வருகை என்று வரவேற்று வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இவர் ஒரு வித்தியாசமான ஆளுங்க. இவர் எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு நேர்மையான நண்பர். அந்த வகையில் அவரை வரவேற்று பாசத்துடன் மகிழ்ந்து அவருக்கு பொன்னாடை போட்டு வரவேற்கிறோம். இவருடைய அண்ணன் விஜயராஜ் அவர்கள் திமுகவுடைய நகர செயலாளராக இருந்தவர், நகர தலைவராக. அவர் எங்கள் கூட பிடித்த நண்பர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அடுத்ததாக வருகை தந்திருக்கின்ற முன்னாள் தலைவர் நிர்மலா நகருடைய முன்னாள் தலைவர் பாசத்திற்குரிய மாமா பன்னீர்செல்வத்தை அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். முன்னாள் சேர்த்துப்பட்டு நகருடைய தலைவருமான அண்ணன் அல்போன்ஸ் அவர்களை வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். உறுப்பினர்களாக இருக்கின்ற நமது பாசத்திற்குரிய சகோதரர்கள் இயேசுமுத்து, தண்ணீர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நகரமன்ற தலைவர் குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கிறோம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற முதலிலே பாஸ்கர் அவர்களை அழைத்து வருகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நன்னாளில் அன்பு சகோதரர் வின்சென்ட் அவர்கள் ரிச்னஸ் என்ற ஒரு ஈவெண்ட்டை தொடங்கியிருக்கிறார். அவர் மேலும் மேலும் வளர வேண்டும். அதற்காக வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஐயா பங்கு தந்தை அவர்களையும், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நன்றி மையத்தினுடைய ஃபாதர் அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கும் கவுன்சிலர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள், நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வின்சென்ட் அவர்கள் தனது ஆசிரியர் பணியை நிறைவு செய்துவிட்டு ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகு தான் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு பணி செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு இருந்தாலும் அனைவருக்கும் போதும் என்ற ஒன்றுதான் சொல்லக்கூடியது, அது உணவு. அந்த உணவை தயாரித்து அனைவருக்கும் சுவைத்து கொடுப்பதற்காக யார் யார் கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நல்ல சுவையாக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பணி செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து ரிச்னஸ் என்ற ஒரு ஈவெண்டை தொடங்கியிருக்கிறார். இந்த ஈவெண்ட் மேலும் மேலும் வளர்ந்து அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து அவருடைய சேவை தொடர்ந்து மக்களுக்கு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி. நமது இந்த நிறுவனத்தினுடைய தலைவர், நிறுவனத்தினுடைய உரிமையாளர், பாசத்திற்குரிய வின்சென்ட் அவர்களுடைய உடன்பிறவா சகோதரர், எந்த நேரத்திலும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய, கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய அண்ணன் அப்பேடு ரவி அவர்கள் இந்த நேரத்தில் மனதான வரவேற்று அவருக்கு பொன்னாடை போற்றி நிகழ்வுகளை மிகுந்த பெருமை அடைகிறோம். ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர். அடுத்ததாக நன்றி மையத்தினுடைய நிறுவனர், பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய தந்தை ஜோசப் அப்ரஹாம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இம்மாபெரும் விழாவிற்கு வருகை புரிந்து இறை வேண்டல் செய்து ஆசி வழங்கிய திருத்தல அதிபர் தந்தை அவர்களுக்கும், அரசியல் தலைவர்கள், நகர்மன்ற தலைவர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிறுவனத்தின் உதயம் என்பது ஒரு பிரசவத்தில் குழந்தை பிறப்பதற்கு சமமானது. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவுவது போல ஒவ்வொரு நிறுவனமும் உதயமாகி இந்த சமூகத்திற்கு ஒரு பயன் தரக்கூடிய சேவைகளை செய்கிறது. அதன் மூலம் அந்த நிறுவனத்தை தூங்குகிறவர்கள் தங்களுடைய பொருளாதார வலிமையை பெறுகின்றார்கள். ஒரு நிறுவனத்தின் துவக்கம் என்பது நிலத்தில் விளைச்சலை உருவாக்குவதற்கு சமம். நிலத்தில் விளைச்சல் விளைந்து இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு உணவாய் மாறுவது போல இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியும் இந்த மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் தன்னுடைய கற்பனையில் கனவு கண்டு அதை கருத்தில் செதுக்கி அதை இன்று பிரசவம் செய்திருக்கக்கூடிய ஆசிரியர் வின்சென்ட் அவர்களை மனமாற நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அவருடைய உழைப்பு மேன்மேலும் பலன் தர வேண்டும் என்று மனதார ஆசி கூறுகின்றேன்.
எனக்குரிய கடந்த 22 ஆண்டுகளாக அவரோடு நெருங்கிய பழக்கம் உள்ளவன் என்ற முறையிலே விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் எப்பொழுதுமே சமரசம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மாமனிதர். ஆசிரியர் பணியில் நாங்கள் ஒன்றாக மோசவாடியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த பள்ளியில் பயின்ற குழந்தைகளுக்கும் மிக பக்கபலமாக, குறிப்பாக எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கனவு கண்டு உருவாக்க நினைத்தேனோ அதை அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல் வீரராக அவர் பணியாற்றியதை நான் அறிவேன். அந்த தொடர் உழைப்பு, அவருடைய ஆசிரியர் பணியிலிருந்து அவர் விருப்ப ஓய்வு பெற்றிருந்தாலும் அவருடைய பணி இன்னும் விரிவடைந்திருக்கிறது. இது ஓய்வல்ல, பணி மாற்றம் என்று சொல்வதை விட இங்கும் அவர் ஒரு கற்பித்தல் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். இது போல பல இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் அங்கு கற்றுக் கொடுத்தார். இன்று வாழ்க்கையை வாழ ஒரு வழியை காட்டக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பணியை மேற்கொண்டிருக்கின்ற அவரை மனதார வாழ்த்தி, தொடர்ந்து இறை வல்லமையும் இயற்கை தாயினுடைய அருள் ஆசையும் அவரோடு இருந்து அவருடைய இந்த பணியை சிறக்க செய்ய வேண்டும். நல்லவர்களுடைய உடன் இருப்பு அவரை வலுப்படுத்தும் என்ற ஆசையோடு அவரை வாழ்த்தி நன்றி சொல்லி தொடர்ந்து அவர் வளர வேண்டும் என்று ஆசிக்கின்றேன். உங்கள் அனைவரும் இந்த வாய்ப்பிற்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே பரம தந்தையின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடக் கூடும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். உங்கள் பதில்: இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். மார்க்சிஸ்ட வழியில் நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன். எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவீர். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். அது என்னை பற்றி கொள்ளாது. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலையில் இருக்கும். தீதான எதையும் நான் அறியேன். வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை. பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை. இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமும் ஆகிய தந்தாய், கன்னிமரியா தம் கணவர்களுடன் பெத்லகேம் சென்றபோது தங்கும் இடத்திற்காக தவித்தார்கள். எங்கள் மக்கள் தங்கி இளைப்பாறி உணவு உட்கொண்டு புத்துயிர் அமைந்துள்ள இந்த உணவகத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்கள். இதன் உரிமையாளர் திருவாளர் வின்சென்ட் ஜூலி
இதை கட்டியவர்களையும் இங்கு வருபவர்களையும் அருட்கொடைகளால் நிரப்பீர்கள். இதனால் பயன்பெறுவோர் அனைவரும் விண்ணக விருதினை இணைந்து உம்மை போற்ற வரவர்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, சக்திகள் ஆட்சி வருக, ஒரு திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுக்கு வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கடையை உணவகத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வருவோர் போவோர் எல்லோருக்கும் மனமிக அருள் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்கு